7th சம் பார்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லனா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6th சம்மில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 3 பாயிண்ட்ஸுமே சேம் ஸ்ட்ரைட் லைனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸு, இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸு, இது ஏ இது பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து x1 y1ன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து x2 y2ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஏபி ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் இந்த 3 பாயிண்ட்ஸுமே சேம் ஸ்ட்ரைட் லைனான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்னு ஒரு பாயிண்ட்ஸு, பின்னு ஒரு பாயிண்ட்ஸு, சின்னு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது ஆர், இது பி, இது சி. இப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்னது, -5, -1. இதோட பாயிண்ட் -2, -5. இதோடது வந்து 4, -12. ஓகே, இதை மட்டும் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா பாயிண்ட்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். மைனஸ் ப்ளஸில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம எழுதிக்கிட்டாச்சு. இப்போது இது ஸ்ட்ரைட் லைன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னீங்கன்னா இந்த ஆர்சி இருக்கு இல்லையா, ஆர்சி ஈக்குவல் டு இந்த ஆர்பி ப்ளஸ் பிசியாக இருக்கணும். ஓகே, இந்த ஆர்பியையும் பிசியையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆர்சி கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா இந்த 3 பாயிண்ட்ஸுமே சேம் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆர்சியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆர்சி இஸ் ஈக்குவல் டு இந்த லைன் இது பண்ணிக்கிட்டேன், இந்த பாயிண்ட்ஸ் ஆரோடது சியோடது எடுத்துக்கிட்டேன். ஆரோடது என்னது -5, -1. சியோடது என்னது 4, -12. ஓகே, இப்போ இதில் x1 y1 மார்க் பண்ண போகிறோம். இது x1 y1, இது x2 y2. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா, x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். x2 அப்படிங்கிறது என்னது 4. ஓகே, x1 என்னது -5. இந்த மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய மைனஸ் வேல்யூ. த ஹோல் ஸ்கொயர்னும் போது இந்த ப்ராக்கெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும், த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ்னும் போது y2ன்றது வந்து -12. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ். இப்போது இந்த இருக்கக்கூடிய -1 நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 4 + 5 ஓகே த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே -12 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஓகே, த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணால் 9² + 11². அப்போ 9² அப்படிங்கிறது வந்து 81. 11² வந்து ப்ளஸ் 11² வந்து 121. அப்போது 121. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202 கிடைக்கும். இதுதான் ஆர்சியோட வேல்யூ. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டுன்னும் போது அதோட பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆரோட பாயிண்ட் என்னது -5, -1. பியோட பாயிண்ட் என்னது -2, -5. ஓகே, இப்போ இதில் எது x1 y1, இது x1 இது y1, இது x2 இது y2. இப்போ நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலான்றது வந்து ஆர்பி இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. x2ன்றது இது மைனஸ் x1 வந்து -5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y2ன்றது வந்து -5. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸு. இப்போ -1ன்றது y1ஓட வேல்யூ த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ அடுத்து இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ -2 + 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -5 + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இது சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இது -2 இது +5. அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 3² ப்ளஸ் இந்த -5ஐயும் இந்த 1ஐயும் சால்வ் பண்ணோம்னா -4 த ஹோல் ஸ்கொயர்
அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னிங்கன்னா 3 ஸ்கொயர்ன்றது 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்ன்றது -4 × -4 ப்ளஸ் 16. ஸோ 16. அப்போ 9 + 16ஓட வேல்யூ வந்து 25. 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5. ஓகே, அப்போ ஆர்பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 5ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிசியோட போது அதே மாதிரி தான் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போது அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கும் போது ஃபார்முலாஸ் தேவையில்லை. நான் இந்த இடத்துல கூட நான் இதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து கண்டுபிடிக்கிறது பிசி. பிசியோட பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா தப்பே வராது. ஸோ பியோட பாயிண்ட்ஸ் என்னது? -2, -5. சியோட பாயிண்ட்ஸ் என்னது? 4, -12. இப்போ இதில் x1 y1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் x1, இது y1, இது x2, இது y2. ஓகே, இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ BC = x2 - x1 the whole square. x2ன்றது 4 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் இது -2 x1ஓட வேல்யூ. ஸோ இதை ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் y2 வந்து -12 மைனஸ் இங்கே y1ஓட வேல்யூ வந்து -5 the whole square. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 + 2 the whole square. ஓகே, இங்கே -5 -12 இது -12. இப்போ -5 இன்ட்டு மைனஸ்னும் போது +5. ஓகே, இப்போ அடுத்து 4 + 2ன்றது 6 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இந்த -12ஐயும் +5ஐயும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -7 கிடைக்கும். அப்போ -7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது 36 ப்ளஸ் 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து 49. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னிங்கன்னா 85 கிடைக்கும். ஸோ BC is equal to 85. இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணுறது என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா RC. இது பாருங்க, இந்த இதை தான் செக் பண்ண போகிறோம். RC = RB + BCன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ RCயோட வேல்யூ என்னது? 102ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து RBயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பிசியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 85ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இது கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள், RCயோட வேல்யூ என்னது? 202. கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து பிசியோட வேல்யூ. BC = √85. இப்போது RC is equal to RB + BCயா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 202ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து என்ன கிடச்சிருக்கு? 5 + √18 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இட்ஸ் நாட் ஈக்குவல். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுமே இது வந்து கோலினியர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எழுதிடுங்க, இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து நாட் அ கோலினியர் அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். உங்களில் யாருக்காவது மேக்ஸ் டியூஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் 9843791603 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மேக்ஸ் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இனி அடுத்து 8th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.